ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா காலேஜஸ் வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து தராங்க, இல்லை ஃபீஸில் வந்து வேவர் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஃபீஸ் வந்து சுத்தமாக இல்லை, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி பலருக்கு இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, நிறையா யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்வியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிறையா பேர் வந்து அந்த மாதிரிலாம் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி என்னோட தனிப்பட்ட கருத்தை வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது ஒரு சில காலேஜஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 180 கட் ஆஃப் மேலே இருக்கீங்க, இல்லை 170 கட் ஆஃப் மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் ஃபுல் ஃப்ரீ, இல்லை வந்து காலேஜ் ஃபீஸே வந்து ஃப்ரீ. 190க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஃபுல் ஃபீஸ் வந்து, அதாவது ஹாஸ்டல் ஃபீஸு இல்லை வந்து பஸ் ஃபீஸ் இதெல்லாமே வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாசிபிளா, இல்லை வந்து அந்த மாதிரி காலேஜஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கு இருக்கும். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் வந்து எதுக்கு ரன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ப்ராஃபிட் தான், மெயினாக வந்து ப்ராஃபிட்டுக்காக தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க ஏன் வந்து ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகணும். அதுக்கப்புறம் அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நிறையா வரணும். ஓகேங்களா? அப்போ பிளேஸ்மெண்ட் வந்து ஹையர் சேலரி பேக்கேஜில் நிறைய கம்பெனிஸ் வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டான பசங்க இருந்தால் தான் ரெகுலராக அந்த காலேஜுக்கு வந்து அந்த பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நிறையா நல்ல மாணவர்கள் வந்து நம்ம காலேஜுக்கு வரணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்களோட ப்ராஃபிட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரீ சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து டூயல் பெனிஃபிட் தான். அதாவது சும்மா வந்து யாரும் தூக்கி கொடுத்துடல. என்னென்னா அந்த காலேஜில் நிறையா பேர் வந்து நல்லா படிக்கிற பசங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நல்லா பிளேஸ்மெண்ட் வரும், அதனால் காலேஜோட பேர் நல்ல பேராகும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் வருவாங்க. அப்போ வந்து நம்ம ஃப்ரீ சீட் கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பணம் சம்பாரிச்சிக்கலாம். அதுதான் அவங்களோட மெயின் மோட்டோவாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி காலேஜ் வந்து நல்லா டெவலப் ஆகும், அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து போகும். ஒரு நல்ல டயர் 1 இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பேர் வந்துருச்சுன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு பெருமையாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து ப்ராஃபிட்டும் நிறையா வரும். எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும். அதே மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 180 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. அவங்களால வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபீஸோ இல்லை வந்து அதை விட ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைச்ச ஒரு ஃபீஸையும் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி காலேஜில் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக படித்து நல்ல கம்பெனிக்கு போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெறுமனே வந்து எல்லா இன்ஜினியரிங் காலேஜை குறை சொல்கிறது. பொதுவாக வந்து என்னென்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒருத்தர் குறை சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிடலாம். ஸோ அது வந்து நிறையா பேர் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விஜயே இருக்கார் அப்படின்னா, விஜய் வந்து இப்போது ஆட்சி அமைச்சிருக்காங்க, உடனே வந்து அவரை பற்றி குறை சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வியூஸ் போகும், இல்லை வந்து நம்ம சீக்கிரம் ஃபேமஸ் ஆகிடலாம். அந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. அதுக்காக நான் விஜய் நல்லா பண்ணுறாரா இல்லையாங்கிறது சொல்ல வரல. பட் என்னென்னா ஒருத்தரோட குறைய பேசுகிறப்போ ஈஸியாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுது, ரீச் ஆகிட முடியுது, மக்கள் வந்து எளிதில் நம்பிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸை நிறையா பேர் தவறாக வந்து சித்தரிக்கிறாங்க. ஸோ அது வந்து எல்லாமே உண்மை கிடையாது. ஒரு சில இன்ஸ்டியூஷன் இருக்கலாம். இப்போ மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 450 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னா அதில் ஒரு 5-6 காலேஜோ இல்லை 20 காலேஜோ வந்து என்ன இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மோட்டோவில் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் எல்லா காலேஜஸும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து வெறுமனே வந்து ஒரு 180 கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னா உடனே நம்ம போய் ஜாயின் பண்ண போட கிடையாது. அங்கே போய் என்ன டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா, இல்லை வந்து அங்கே லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அங்கே இதுக்கு முன்னாடி இருக்க மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து தான் ஜாயின் பண்ண போகிறோம். எதுவுமே வெறுமனே போயிட்டு ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சரி இப்போ ஏதாவது காலேஜ் வந்து ஃபுல் ஃப்ரீ உங்களுக்கு தரோம், ஆனால் வந்து நீங்கள் காலேஜெலாம் பார்க்கக்கூடாது, நான் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டு போயிடுவோம், உங்கள் கவுன்சிலிங்க்கு நாங்களே ஃபில் பண்ணிடுவோம், நாங்களே எல்லாம் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரு 180 கட் ஆஃப் மேலே ஃப்ரீ தராங்க, நீங்கள் வாங்க எங்கள் காலேஜ் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்குலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன ஜாயின் பண்ணிக்கிங்க தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே வந்து காலேஜ் காட்டாமல் இதை வந்து எல்லாத்தையும் மூடி மறைச்செல்லாம் வந்து பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டயர் 1 இன்ஸ்டியூஷன்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளாக அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில காலேஜஸில் வந்து டயர் 1 இன்ஸ்டியூஷன் தான், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1.5 lakhs ஃபீஸ் வாங்குறாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கனாலும் 1.5 lakhs வந்து ஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு 5 LPAலேருந்து 8 LPA தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே ஒரு நார்மல் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் தராங்க. பிளேஸ்மெண்ட் தராமல் கிடையாது, கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் தருவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கே டாப் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 LPA 6 LPA இருக்கலாம்.
ஓகேங்களா. நீங்கள் ஆல்ரெடி 180 கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அங்கே போனீங்க அப்படின்னாலும் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ வந்து அவங்க கொடுக்குற அந்த 8 எல்பிஏ வாங்கிட்டு போயிடலாம்ல. ஓகேங்களா. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் தான் வந்து ஒரு சுப்பீரியராக இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஹெச்டி டெக் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பிஹெச்டி டெக்கில் 195 எபோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் போனீங்க அப்படின்னா 180க்கு மேலே இருக்கிற கட் ஆஃப் வந்து நீங்கள் ஒரு 4 பேர் தான் இருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு அங்கே இருக்கிற சுப்பீரியர் ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இப்போ ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக தர போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு கம்பெனி அட்டன் பண்ண முடியும். அங்கே வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் பேக்கேஜ் அதை வந்து நீங்கள் அதை வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும். புரியுதுங்களா. ஸோ அப்போது நம்ம வந்து ஒரு காலேஜில் ஒரு ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட காசை அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் தர்றாங்க. ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா அவங்களோட பெனிஃபிட் தான். மெயினாக வந்து அவங்க காலேஜ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆகணும். இப்போ வந்து ஒரு 180 கட் ஆஃபில் ஒரு 50 பேர் வந்திருக்காங்க, ஒரு இன்டேக்கில் வந்து ஒரு 50 பேர் வந்திருக்காங்கன்னா அந்த 50 பேர்த்த ஒரு ஹையர் பேக்கேஜில் அவங்களால ப்ளேஸ் பண்ண வைக்க முடியும். அந்த ஹையர் பேக்கேஜில் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 50 பசங்களை காட்டி நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு 100 அட்மிஷன்ஸை வந்து நம்ம கொண்டு வர முடியும். அந்த 100 அட்மிஷன்ஸ் வந்து நம்ம அதே கம்பெனிஸ் வந்து அந்த ஆல்ரெடி ஒரு டிசிஎஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிசிஎஸ் வந்து வந்திருக்கான், ஒரு 50 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிட்டு போயிருக்கான்னா அடுத்த தடவை அவன் வருவான். ஏன்னா சரி இந்த காலேஜ் போனால் ஒரு 50 பேர்த்தையாவது ரெக்ரூட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இருக்கும். இதே வந்து பார்க்குறாங்க எல்லாமே வந்து ரொம்ப புவராக அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா டிசிஎஸ் அடுத்த இயர் வந்து அந்த காலேஜுக்கு வராது. ஏன்னா அங்கே போனால் 2 பேர் 3 பேர் எடுக்கிறக்காக நான் ஒரு ஹெச்ஆர் டீம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரீ சீட்ஸ் தர்றாங்க. ஸோ அதனால் வந்து இது யாரும் ஏமாத்துற மாதிரி இல்லை. நிறையா வந்து யூடியூப்பில் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாவோ இல்லை எப்படி காலேஜ் ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்கன்னா நிறையா பேர் வந்து என்ன போடுறாங்க, இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இங்கெல்லாம் ஜாயின் பண்ணாதீங்க, அவங்கெல்லாம் வந்து 180 கட் ஆஃப் மேலே இருக்கிறவங்க ஃப்ரீ கொடுத்து அவங்க வந்து மாணவரோட வாழ்க்கையை வந்து வீணடிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உண்மை கிடையாது. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் நிறையா பேர் கன்செஷன் தர்றாங்க, நிறைய பேர் ஃபீஸில் டிஸ்கவுண்ட் தராங்க. அது எல்லாமே வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் தேர் க்ரோத். அதாவது காலேஜோட க்ரோத்துக்காக அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இது வந்து மாணவர்களுக்காக நாங்கள் வந்து பண்ணுறோன்னு அவங்க சொல்கிறது கிடையாது. சொன்னாலும் அவங்களோட அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட காலேஜ் க்ரோத்துக்கு தான். ஆனால் வந்து வெளியில் வந்து சொல்கிறது என்ன சொல்லலாம், நாங்கள் வந்து 180 மேலே வாங்கின மாணவர்கள் வந்து நல்லா படிக்கிற மாணவர்கள், அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு உதவி செஞ்சுட்டு அதை வந்து இதுக்காக தான் நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் இப்போ ஒரு இன்ஸ்டாலேயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ரீல்ஸ் போடுறாங்க, நிறைய பேர் வந்து டொனேஷன் கொடுக்குற மாதிரிலாம் காட்டுறாங்க. காட்டுறதுக்கு என்ன காரணம், அவங்க வந்து ஃபெமிலியர் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான். அதே வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, உண்மையாக வந்து நான் டொனேஷன் கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையா. ஸோ அப்போது நமக்கு வந்து ஒரு சில பேர் புகழ தேடணும்னுக்கா பண்ணுறாங்க, ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக பண்ணுறாங்க. ஸோ அப்போது உண்மையாலும் கொடுத்தாலும் சரி, புகழுக்காக பண்ணாலும் சரி, இல்லை காலேஜோட க்ரோத்துக்காக பண்ணாலும் சரி, எப்படியோ ஒன்று ஒரு ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு மாணவர் வந்து அதனால் பயனடைகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அந்த காலேஜில் வந்து கூட்டிகிட்டு போய் வீண் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த வகையிலையும் வந்து உண்மை கிடையாது. அதாவது நீங்கள் ரொம்ப லோ லெவல் காலேஜ் வந்து போய் ஜாயின் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு அந்த காலேஜில் ஒரு இன்டேக் வந்து ஒரு 600 இன்டேக் இருக்குது, இல்லை ஒரு 300 இன்டேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது, 5030 ஒரு 300 இன்டேக் இருக்குது அப்படின்னா அந்த இன்டேக்கில் ஒரு 50 to 60 70% ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 300 பேர்த்துக்கு வந்து ஒரு 200 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு நல்லா ஃபில் ஆகக்கூடிய காலேஜ் தான். அந்த மாதிரி காலேஜ் பாருங்கள். இல்லை ஒரு 300க்கு 300 ஃபில் ஆகிருக்குனாலும் ஓகே. ஆனால் 300க்கு 150 கீழே தான் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி காலேஜை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க நல்லா பண்ண மாட்டேன்னு சொல்ல வரல. இருந்தாலும் வந்து நிறைய மாணவர்கள் அங்கே ஜாயின் பண்ணல. அப்போ வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியுமான்னு தெரியாது, பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து கொண்டாடுவாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு 300 சீட்டுக்கு ஒரு 260 to 70% ஃபில்லான காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. அந்த காலேஜை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நினைப்பில் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வர்றப்போ நீங்கள் வந்து இந்த பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ ஈஸியாக வந்து அந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காக அந்த காலேஜ் வந்து தவறான
காலேஜ்னு நீங்கள் சித்தரிக்கிறாங்க. நிறையா பேர் யூடியூபர்ஸ் அதை பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்பாதீங்க. உங்களுக்கு அந்த காலேஜ் மேலே நம்பிக்கை இருக்குது, அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ சீட்டில் போகிறக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் வேண்டாம். ஸோ அதுதான் என்னோட கருத்து. இதே மாதிரி நிறையா பேர் கருத்து சொல்கிறாங்க. ஸோ இது கருத்து கரெக்டாக தப்பாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்குள்ளான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் முடிவு உங்களோடது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.